அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வாழ்ந்தேவன் புகழ் பாடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலியில் வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வாழ்ந்தேவன் புகழ் பாடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வாழ்ந்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த அருமையான காலை தெய்வீக பலியிலே இணைந்து இறையாசிர் பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, ஆசீர்வாதமிக்க நாளாக, இறைவன் அருள் கொடைகளை தருகின்ற நாளாக அமைவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இந்த மாதத்தினுடைய முதல் சனி, ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அதே வேளையிலே இன்றைக்கு திருத்தூதர்களான
புனித பிலிப்பு மற்றும் புனித யாக்கோப்பு இவருடைய விழாவை திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவோடு இருந்து அவருடைய உயிர்ப்பிற்கு பின்னாலே நற்செய்தியை பறைசாற்றி மறைசாட்சியாக மரித்த இந்த திருத்துதர்களுடைய விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் திரு இதயத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கமிகு இதயம் நம்மை நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இத்திருப்பலியை நாம் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நம்மிடம் உள்ள குற்றங்கள் பாவங்களை ஏற்று இறைவனிடத்தில் மன்னிப்ப வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்க திருவுளமானி. அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்று அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விரும்புகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3 நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது, சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது, சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது, சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அந்நற்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது, சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகெங்கும்
படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது சென்றடைகின்றது. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்துதர்களான பிலிப்பு மற்றும் யாக்கோபு இவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த இரண்டு திருத்தூதர்களை பற்றியும் நற்செய்தியிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்க வேண்டும்.
பிலிப்பை பற்றி நற்செய்தி பகுதியிலே 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு முதலாக கலிலேயாவினுடைய கடற்கரை நகரான பெத்சாயிதாவிலே பிறந்த பிலிப்புவை தன்னுடைய சீடராக நேரடியாக அழைக்கிறார். அவரும் பின்தொடர்ந்து வருகிறார் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவோடு சென்ற பிலிப்பு ஆண்டவர் இயேசுவினுடைய அவருடைய வாழ்க்கையை, அவருடைய போதனையை, அவரிடம் தங்கியிருந்து தான் பெற்ற அனுபவத்தை எல்லாம் நத்தனியலிடம் வந்து சொல்லுகிறார். நான் ஆண்டவரை கண்டேன், மெசியாவை கண்டேன் என்று ஆண்டவர் இயேசுவிடம் தான் பெற்ற அனுபவத்தை நத்தனியலிடம் சொல்லி நத்தனியலையும் ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வரக்கூடிய அந்த வேலையை செய்தார். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த முதல் நற்செய்தியாளராக பிலிப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்க இடம், கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசுவை காண வந்த பொழுது பிலிப்பு தான் அவர்களை அந்திரேயாவிடம் அழைத்து சென்று அவர் வழியாக ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வைப்பதாக நற்செய்தி பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு அப்பம் பலிக்கிய நிகழ்விலே யோவான் நற்செய்தியாளர் பிலிப்புவின் செயல்பாடுகளை பற்றி அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு எல்லோருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பிலிப்பு தான் இத்தனை பேருக்கு உணவு வழங்க வேண்டும் என்றால் 200 தெனாரியம் போதாது என்று கவலையோடு தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிக அழகாக சொல்வது போல தனக்கும் தந்தைக்குமான அந்த உறவை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிலிப்பு ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று அந்த கேள்வியை எழுப்புகிறார். இப்படி பிலிப்பை பற்றி இந்த 4-5 இடங்களிலே நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யாக்கோப்பு அவரை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது சீடர்களுடைய அந்த குழுவிலே வரக்கூடிய ஒருவராக மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த செய்திகளும் யாக்கோபு பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை நற்செய்தியிலே என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்வை பற்றி பாரம்பரியமான பல்வேறு செய்திகள் சொல்லப்படுகிறது. யாக்கோபு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எருசலேமிலேயே தங்கி எருசலேமினுடைய ஆயராக பணியாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற யூதர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகின்ற பொழுது விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு அந்த கவுன்சில் நடைபெற்ற போது அதிலே தலைமை ஏற்று மிக சிறந்த முடிவு எடுத்தவர்களுள் இவரும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. 2 யாக்கோபுகள் இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருத்தூதர்களாக. நாம் இன்று விழா கொண்டாடக்கூடிய யாக்கோப்பு சிறிய யாக்கோப்பு என்று அழைக்கப்படுகிறார். இவர் அல்பேயுவின் மகன். இன்னொருவர் இருக்கிறார் யாக்கோப்பு, அவர்தான் ஆண்டவர் இயேசுவிற்கு நெருங்கிய 3 சீடர்கள் ஒருவர். அவர் செபதேவியின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இவர் சிறிய யாக்கோப்பாக இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பல மணி நேரம் முழந்தால் படியிட்டு ஜெபித்து அவர்களுடைய கால்கள் மரத்து போய் ஒட்டகத்தின் கால்கள் போய் மாறிவிட்டன என்று பாரம்பரியமாக அவரை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. இந்த 2 திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்வின் இறுதியிலே வேத சாட்சிகளாக மரிக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. பிலிப்பு சிலுவையிலே அறையப்பட்டு கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அதே போல யாக்கோபும் தன்னுடைய இறுதி நாட்களிலே வேத சாட்சியாக மரித்தார் என்று பாரம்பரிய செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டுகள் மிக நெருக்கமாக அவரோடு உரையாடி அவரோடு உறவாடி அவருடைய அனுபவத்தை பெற்ற இந்த 2 திருத்தூதர்களும்
ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின்னாலே பல இடங்களுக்கு சென்று ஆண்டவர் இயேசுவை நற்செய்தியை அறிவித்தார்கள். பிலிப்பு இறுதியாக இன்றைய துருக்கி என்று அழைக்கப்படுகிற நாட்டிலே பணியாற்றி அங்குதான் வேத சாட்சியாக மரித்தார். யாக்கோப்பு எருசலேமிலேயே வேத சாட்சியாக மரித்தார் என்று இவர் இருவரை பற்றிய செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த 2 திருத்தூதர்களை விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்ற பொழுது இவர்கள் செய்த முக்கியமான பணி என்ன என்றால் 2 தான். ஆண்டவர் இயேசுவிடம் மற்றவர்களை அழைத்து வந்தார்கள். மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை எடுத்து சென்றார்கள். இந்த 2 காரியங்களைத்தான் இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே செய்தார்கள். அதற்காக தான் இந்த வேத சாட்சி மணிமுடி அவர்கள் சூடினார்கள். ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு எடுத்து சென்று கொடுத்தார்கள். பிறரை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். இந்த 2 வேலையையும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. நாமும் இந்த வேலையை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசுவை எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வரக்கூடியவர்களாகவும் நாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசு சொல்வது போல உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று சொல்கிறார். நம்முடைய ஒளி ஒளிர்ந்தால்தான் நாம் ஆண்டவர் இயேசுவிடம் பிறரை அழைத்து வர முடியும். ஆண்டவர் இயேசுவை பிறருக்கும் கொடுக்க முடியும். நாம் நன்மைத்தனங்களால் நிறைந்திருந்தால்தான் ஆண்டவர் இயேசுவை கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வரவும் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தே, நாம் நடந்து கொள்ளும் முறையை பொறுத்தே எத்தனை பேரை நாம் ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வருகிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுவை கொடுக்கிறோம் என்பது அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்தில் மிக அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் பிற இனத்தவர் முன் நன்னடத்தை உள்ளவர்களாக வாழுங்கள். அப்படி வாழுகின்ற பொழுது உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள் என்று பேதுரு சொல்லவில்லை. மிக அழகானது வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுடைய நன்னடத்தையை பார்த்து கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய நல்ல வாழ்வு கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் கடவுளை மாட்சிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய முகநூலை பார்த்து கொண்டிருந்த பொழுது மிக அழகான ஒரு வார்த்தை ஒன்றை படித்தேன். மனிதர்கள் பார்க்க ரசித்து நுகர முடியாத அடர்ந்த காடுகளில் வளரக்கூடிய மலர்கள் தாங்கள் படரவிடும் மனங்களில் எந்த குறையும் வைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. மனிதர்கள் பார்த்து ரசித்து நுகர வாய்ப்பற்ற அடர்ந்த வனங்களில் மலரக்கூடிய மலர்கள் தாங்கள் படரவிடும் மனங்களில் எந்த குறையும் வைப்பதில்லை. அப்படி என்றால் மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும்? யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக அது மனம் வீசுவதில் குறை வைப்பதில்லை. யாருமே தன்னை ரசிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய அழகில் அது குறை வைப்பதும் இல்லை. அதனுடைய இயல்பு என்னவோ அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. யார் என்னை பார்க்கிறார்கள், யார் என்னை ரசிக்கிறார்கள், யார் என்னை நுகர்ந்து பார்க்கிறார்கள் என்ற எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தங்கள் இயல்பை அவை வெளிக்காட்டுகின்றன. மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய இயல்பு என்பது பிறர் என்னை பாராட்டுவார்கள் என்பதற்காக அல்ல, பிறர் என்னை போற்றுவார்கள் என்பதற்காக அல்ல, பிறர் என்னை அங்கீகரிக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, பிறர் என்னை தூக்கி கொண்டாடுகின்றார்கள் என்பதற்காக அல்ல,
மாறாக என்னுடைய இயல்பு என்பது நானாகவே இருந்து என்னுடைய கடமையை சரியாக செய்து நேர்மையாக செய்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்மைகளால் நிறைந்திருந்து ஆண்டவர் இயேசுவை பிறரிடம் கொண்டு செல்லக்கூடிய பணியையும் ஆண்டவர் இயேசுவிடம் பிறரை அழைத்து வரக்கூடிய பணியையும் நான் முயற்சி எடுக்காமலேயே செய்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வை பார்க்கின்றவர்கள் என்னை பார்த்து கடவுளை போற்றி புகழக்கூடியவர்களாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வை பார்த்து ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள முன் வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே நான் நன்னடத்தைகளால் நிறைந்திருக்கின்ற பொழுது, நன்மைகளால் நிறைந்திருக்கின்ற பொழுது, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது நான் ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு கொடுக்கிறேன், ஆண்டவர் இயேசுவிடம் பிறரையும் அழைத்து வருகிறேன். எனவே என்னுடைய செயல்பாடுகள் பிறருடைய அங்கீகாரத்திற்காக இருக்கக்கூடாது, பிறருடைய பாராட்டுதலுக்காக இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்வும் செயல்பாடுகளும் கடவுளுடைய மிக மகிமைக்கு என்ற விருது வாக்கோடு இருக்க வேண்டும். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள். தங்களுக்காக எதையும் செய்யவில்லை, தங்களுடைய பெயரும் புகழும் விளங்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யவில்லை. தங்களுடைய கடமை ஆண்டவர் இயேசுவை பிறரிடம் கொண்டு செல்வது, ஆண்டவர் இயேசுவிடம் பிறரை அழைத்து வருவது, அதுவாக மட்டுமே அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய கடமையை நான் நேர்மையோடு சரியான முறையில் செய்கின்ற பொழுது அது கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது, கடவுளிடம் அழைத்து வரக்கூடிய செயலாக இருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாருமற்ற அனாந்தர வனத்திலே மலர்கின்ற மலர்களைப் போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பாராட்டுதலும் இல்லாமல், எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் நம்முடைய கடமையையும் நம்முடைய வாழ்வையும் நாம் நகர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். நாம் செல்லுகின்ற வழியிலே நம்மை கடந்து செல்லக்கூடியவர்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அழகான ஒரு வழிபோக்கராக இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வே புனிதத்தை நோக்கி ஒரு வாழ்வுதான். அந்த வாழ்வை நோக்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை பார்த்து பிறர் ரசித்து அந்த வாழ்க்கை எங்கிருந்து வந்தது என்பதை அறிந்து அது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கிறது, எனவே நானும் அந்த வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடந்து செல்லக்கூடியவர்கள் ரசிக்கக்கூடிய பின்தொடரக்கூடிய வாழ்வாக, ஒரு வழிபோக்கருடைய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த திருத்தூதர்களுடைய விழா நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளை கடைசியாக சந்திக்கின்ற பொழுது நாம் கடவுளிடம் எதை எடுத்து செல்ல போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் சந்திக்கின்ற பொழுது நம் கைகளிலே எத்தனை பேரை ஆண்டவரிடம் அழைத்து வந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுவை நம்முடைய நல்ல வாழ்க்கையால் நல்ல வார்த்தைகளால் கொடுத்திருக்கிறோம் என்ற கணக்கோடு ஆண்டவர் இயேசுவை சந்தித்தோம் என்றால் அதுதான் ஒரு நிறைவான வாழ்வாக இருக்கும். அதைத்தான் இந்த திருத்தூதர்கள் செய்தார்கள், அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தொடர்ந்து இறை அருளை வேண்டி ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் என்று நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா?
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோப்பு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரலெழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்தும் திருமொழிகள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனிதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோபு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகிலும் முக்கோந்தர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது
வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ வளவாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாடுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவா எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரோடு நாங்களும் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வலுவூட்டுகின்ற ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.